ப்ரோ அது ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ என்ன ஆச்சுண்ணே டூல்ஸ் என்ன ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை, கீழே வந்து வாரி மறுபடியும் ஸ்டோன்ஸ்க்கே போகணுமா? இன்னொரு கஷ்டம். ஸ்டோன் மைன் பண்ணுறேன். டேய் முந்திச்சே மைன் பண்ணி கரெக்டாக கையில் வந்து விடுறாடே. ஸ்டோன் இல்லைடா தம்பி. ஒன்று வச்சு நான் என்ன பண்ணுவேன்? இந்த கிராஸ் பிளாக் கிராஸ் பிளாக் எடுத்தாச்சு. இல்லையா ஸ்டோன் என்கிட்ட என்கிட்ட ஒரே ஒரு ஸ்டோன் தான் இருக்கு. இதனால முடிஞ்சு சொல்லுங்க, இதை மைண்ட் பண்ணி எடுக்க வேண்டியதான். வேற வழி. ஸ்டோன் ஒன்று தான் இருக்கு. வேற ஏதாவது ஸ்டோன் வருமா? ஓகே பிரச்சனை டார்ச் செஞ்சுக்கலாம். ரெண்டு காப்பர் வேஸ்ட்டாக போச்சு. மறுபடியும் ஸ்டோன். முதல்ல ஒரு பிக்காக்சி. அதாவது என் கையில் தான் டூல்ஸ் இல்லையா? எனக்கு எல்லாமே வேணுமே. கொஞ்சம் போய் சப்ளிங் பண்ணிட்டு மரத்தை வளர்க்க. ஓகே வெட்டிட்டு ப்ரோ இதெல்லாம் கொஞ்சம் இரு, சவுண்டு கொஞ்சம் எவ்வளோத்து கம்மி பண்ணிடலாம். இப்போ என்னன்னா சவுண்டு நிறைய நான் பேசுகிற இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது நான் வந்து என்னது சவுண்டு நல்லா கேட்குது ப்ரோ. சவுண்டு கேட்குதா? சவுண்டு நான் மைண்ட் பண்ணுற சவுண்டு தான் நிறைய கேட்குதே தவிர நான் பேசுகிற கேட்க மாட்டேங்குது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இப்போது இது பண்ணிட்டேன்னா இனிமேல் ஓகேயான சவுண்டு கேட்க ஆரம்பிச்சு. ஏன்னா என்கிட்ட மைக் இல்லை, நான் சிம்பிளாக சும்மா தான் பேசிகிட்ருக்கேன். அதெல்லாம் கூட இருக்கலாம் இல்லையா? யா இந்த மாதிரி அப்போது ஒரு பெரிய அண்ணன் முதல்ல ஸ்டோனான செய்ய ஒரு ஆக்ஸ் இல்லை ஒன்று செய்யணும். இது ஒரு இங்கே ஒன்றா போகிறோம். இங்கே ஒன்று போட்டாச்சா? இங்கே ரெண்டு போட்டுட்டு ஒன்று போட்டுடலாம். ஜஸ்ட்டு ஒன்று உடைக்கிற மாதிரி இருக்குமோ? இது தேவை கிடையாது எனக்கு தெரிஞ்சு. உளுந்த நான் வெளியே தவிச்சிட்டு இருந்தேன். ஓகே இது முடிஞ்சுதா? இப்போ இது என்ன பண்ணிடலாம், ஒரு ஸ்டெப்ஸ் மாற்றிடலாம். இன்னும் மேலே போகலாம், கீழே வரலாம். மாதண்டி மரத்தை வளர்த்துட்டோமா? வெட்டுன்னு வெட்டி என்கிட்ட மரம் இருக்கான்னு பார்க்கணும். என் சாப்லிங்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் லக்கு தானே. என்கிட்ட சாப்லிங்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். சாப்லிங்ஸ் ஒன்று அழகாக ஒன்று இருக்கே. எனக்கு பொட்டாட்டோ சிட்டு. அப்புறம் வேறு என்ன இருக்குது? வேறு எதுவும் இல்லை. எந்த ஜஸ்ட்லையும் எதுவும் இல்லையா? அவ்வளோதான். இந்த வேறு எதுலேயும் நான் வைக்க ஆரம்பிக்கல. இதெல்லாம் வந்து இப்போதைக்கு இதெல்லாம் தள்ள ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் பார்த்துக்கலாம் இதெல்லாம். ஓகே சாப்லிங்ஸை தூக்கி இங்கே ஒன்று நம்ம ஒரு மரமாக வைக்கிறோம். இந்த எப்படி சென்டரில் இருக்கிற மரத்தை மட்டும் கொஞ்சம் ஓகே குட்டி போடாது. இப்போது டகுன்னு வெட்டு கொஞ்சம் சண்டை சொத்தமாக கேட்காது. ஓகே நீ வெட்டியாச்சு. ஏதாவது சாப்ளிங் வந்துருக்கா? அது வரைக்கும் நான் மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மைனிங் இப்போ டைமண்ட் கிடைக்கிற இடத்துக்கு தான் மைனிங். அடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் தச்சுட்டோம்ல. இப்போ ஒரு ஆக்சி எல்லாம் எடுக்கும்.
மறுபடியும் பேரல் நான் 2 அடைச்சிட்டு அடுத்த பேரல் இறக்கி தான் தோண்டு ஸ்பீடாக தோண்டு ஸ்பீடாக தோண்டு சவுண்டு கேளுங்க கேக்குதா சரி நம்ம இது செய்யணும்னு அவசியமே இல்லை அவனோடே தந்துடுறானு மட்டும் எவ்வளோ இருக்கும் இப்போது செய்ய முடியுமா என்ன ஆயான மட்டும் கொஞ்சம் உருக்க போடணும் இல்லை உருக்கிடலாம் முதல்ல உருக்க போட்டுட்டு நம்ம இதில் வந்து ஒரு தலைக்கவசம் ஒரு செஸ்ட் பண்ணிடலாம் அயன் செஸ்ட்டு தலைக்கவசம் ஹெல்மெட் அப்புறம் இந்த இதில் போட ஆரம்பிச்சிட்டோம்ல தள்ளுங்க ப்ரோ அங்கே போய் பண்ணுங்க அங்கே போய் என்ன வேணால் பண்ணுங்க டென்ஷன் ஆக்காதீங்கோ அந்த ஈச்சிக்கினே ஓகே போட்டு இது போடு அவ்வளோதான் இன்னைக்கு முடிச்சிடலாம்ல போய் முடிச்சிடலாம்ல அது ஒரு மாதிரி இருக்க தான் செய்யும் அதெல்லாம் என்னத்தை செய்கிறது நம்ம லக்கு பொறுத்து தானே வாடா ஓ இப்படியா இந்த மாதிரி பண்ணணும் டக்குன்னு ப்ளேஸ் பண்ணணும் ப்ளேஸ் பண்ணணும் ஸ்லோ பண்ணாலும் பிரச்சனை இல்லை ஒன்றா ப்ளேஸ் பண்ணணும் ஏய் டக்குன்னு ப்ளேஸ் பண்ணி தான் தோணேன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னா ஒரு ஈஸியான ஒரு பிளான் பண்ணணும் பேஸ் கட்டிடலாம் வளர்ந்துச்சு தான் வரணும் எத்தனையோ ப்ராசஸ் இருக்கே இன்னும் இருக்கு நிறைய ப்ராசஸ் இதெல்லாம் கிட்டத்தால வை இப்போதான் நம்ம ஈஸியாக இருக்கும் வார்டு இங்கே வச்சிரு இப்போ வெரி யூஸாக இருக்க ஸ்மித்திங் டெம்ப்ளேட் ஓகே டெம்ப்ளேட் தானே ஆமாம் ஆர்மர் ட்ரம் ட்ரிம் பண்ணிருக்காங்க ஆர்மர் ட்ரிம்மு தள்ளுங்க ப்ரோ வெறுப்பு ஏற்றாதீங்க தள்ளுங்கடா இது உடச்சி தூரத்தில் இருந்து இப்போ மைண்ட் பண்ண போகுங்க நேரத்துக்கு என்ன லக்கா கிடைக்குதுன்னு பார்ப்போம் ஐயோ சித்தான் இவங்க ஸ்லாப்ஸ் பண்ணி அது போட்டுடலாம் ஸ்லாப்ஸ் பண்ணி போட்டால் தான் ஈஸியாக இருக்கும் எப்போ ஸ்லாப்ஸ் இப்போ தேவை நான் இப்போ போடுறேன் நான் போய் நிற்க முடியாது ஏன் அளவு தான் சாம்பி அதெல்லாம் இருக்கும் திடீர்னு வந்து செத்து போவேன் ஆனால் பிரச்சனை இல்லை என்கிட்ட இருக்கிற சீல்டுக்கு எல்லா இதுவும் பயப்பட்டு தான் ஆகணும் இந்த ட்ராகனை போயிரு கிளம்பு இல்லைன்னா செத்துருப்பான் என் கையிலேயே நீ என்ன போனா தனியாக சொல்லணுமா நீ போ போனமா போயிரு போடா இந்த மழை வேற 2 நாளாக பெஞ்சிக்கினே இருக்குடா டே எப்போடா நிற்கும் போது வேற என்ன பிளாக் இருக்கு நம்மகிட்ட இதை வச்சு ஒரு பில்டு போட்ட வேண்டியதான்
இது இப்போ 10 இல்லை, இது இப்போ 10 இல்லை. இனிமேல் தண்ணி கீழே போகும் இல்லையா? ஓகே, சென்டரில் இருந்து தண்ணி ஓரம் போமோ, ஓரத்துக்கு போ. இது நம்ம எந்த மாதிரி பண்ணணும்? நீ சென்டரில் இருக்கிற தண்ணி எடுத்து இங்கே ஊற்றிடணும். சென்டரு இங்கே ஊற்றிடணும். ஓகே, நம்ம இன்ஃபினிட்டி வாட்டர் இல்லை, சென்டரில் வர மட்டும் இன்ஃபினிட்டியாக வாட்டர் சோர்ஸ். மைன்கிராஃப்ட் அன்லாஜிக்கல். இதுதான் ப்ரோ அன்லாஜிக்கு. இது வேணாம் போடு போட்டிக்கின்னே இருக்கணும். வேண்டாம் கையில் இப்போதைக்கு வேண்டாம் என்கிற பொருளை போட்டாச்சு. ஏய் ஐயா, எத்தனை பேர் ப்ரெஸ் பண்ணுனீங்க? ஷேட், இதை பார்க்க மாட்டேனே. உங்களை நீ பறக்க விடலாமா? நீ இரு செதற விட்றவன. ஐயோ பண்ணலையா? பிளாக் ஒன் பிளாக்கா? வச்சிராத அப்பா, பதற விட்டாய் அப்பா. என்ன ஒரு செதறலாம் வேண்டா. செதறு துப்புவான். ஓ, மணி நிற்கிய நீங்கோ. நீ ஏமிங் வேற, ஒரு மண்ணும் வராது. போச்சு. போ, சாவே தம்பிங்களா, எல்லாம் சாவுங்க. கீழேயாவது விழுங்கடா. சாவு என்ன துப்புறியா நீ? சாவு நீ. துப்பெல்லாம் கூடாது, வாயிலே அடிப்பேன். க்ரீப்பரை அடிச்சுட்டு, க்ரீப்பரை மட்டும் அடிச்சிட்டோம்னா ஃபுல் டார்ச் வைக்கணியா? ஆனால் இவனுவெல்லாம் 2 அடி போட்டானுன்னா தெரிச்சு போய் விழுந்துருவானுங்க. ஏய் போடா, கீழே விழுந்து. ஐயோ, டார்ச் வைக்கணியா? அந்த வந்துட்டான்ல, கிட்ட போய் நான் சமாளிக்கிறத விட கோழியை ஏன்டா கொன்ன? இப்போ டார்ச் எடுத்து வச்சோன்னா எவனும் ஸ்பான் ஆக மாட்டான், சரியா? இப்போ டார்ச் வைக்கிறதான் பிரச்சனையே. டார்ச் நீங்கள் வை, வெஜ்ஜிலலாம் வச்சுடுவோம். ஓகே, இந்த இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே, அப்புறம் அங்கே. ஓகே, அப்புறம் சென்டரில் இங்கே. ஓகே, இங்கே வெளிச்சாக்கி வச்சா இங்கே ஒன்று, இந்த ஓரத்தில் ஒன்று, அந்த ஓரத்தில் ஒன்று, இங்கே ஒன்று. அப்புறம் லேண்டர்லாம் செட் பண்ணிடுவாங்க. ஓகேயா? டேய், என்னடா ப்ளேஸ் ஆக மாட்டேங்குது? ப்ளேஸ் ஆகாதோ? ஓ, டவுன்லி தான் ப்ளேஸ் ஆகுமா? சரி, அங்கே விடுங்க, பிரச்சனை. இப்போ தான் பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்குது, ஆனால் இது மட்டும் கொஞ்சம் கேவலமாக இருக்குது சென்டரில். ஏன் மட்டமாக இருந்தாலும் அடித்து துரத்துட்டேன். ஏய், நான் இதை உடச்சி தீர்த்திருப்பேன். கீழே விடுற மாதிரி ஸ்கில்டன்யா அடிக்க முடியறதுனால. ஓகே, ஜஸ்ட் பிளேட்டு. இப்போதைக்கு என்கிட்ட எல்லாமே இருக்கு. அயன் இருக்குதுல்ல, அவ்வளோ அயன் வச்சுக்கிட்டு நம்ம அயன் இல்லாமல் சுற்றுற மாதிரி இருக்கும். அப்புறம் தானே அவ்வளோ அயன் இருக்குது நம்மகிட்ட. இருக்கியா இப்போது இது வேணாம், இதெல்லாம் வேணாம். கையிலே இப்போ வைக்க வேணாங்கிறேன். எவ்வளோ ஏன் தந்து விட்ருக்கீங்க என் கையில்? வேணியா வேற என்ன வேணாம்? எல்லாமே வேணுங்க. வேணும்.
ஏய் இப்போ என்ன பண்ணலான்னா இந்த அயன் பிக்காக்ஸ் எடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. எப்படியோ தேவைப்படும், எப்படியோ எடுக்கணும், அதனால தான் இப்போ எடுத்துட்டேன். ஓகே வாங்க வாங்குவோமா. ஏங்க தண்ணி இல்லடே, இங்கே தாண்டா தண்ணி இருக்குடே. தண்ணி ஒய்யா ஒய்யா தண்ணி இருக்கு. ஆனால் அவனுக்கு போத்தரல தானே தம்பி, போத்தரல தானே. ஒன்றும் இல்லை, நான் வந்து நிற்கானே என்ன சரி பார்த்துட்டு வைப்போம். அவ்வளோ அழகாக இருக்கேன். தேங்க்ஸ் தான். நாங்கள் போவோம் அப்படியே மைண்ட் பண்ணுறது. எடுத்து இவனை கொஞ்சம் பொடிச்சு இந்த இன்னொரு குட்டியாக ஒருத்தர் இருந்தான் ப்ரோ, அவன் காணும். இதா குட்டியாக ஒருத்தர் இருந்தானே, அவன் இப்போ இங்கே காணும். எங்கே போனான்னு தான் தெரில. என்ன வெளியே போயிட்டுருக்கான். செதற விடட்டா ஒன்று, செதற விட்டுறட்டா ஆக்சுவலாட்டு. செதறியா நீ போ, பின்வா பாய். போகிறானா தெரிகிறானா. நம்ம கீழே வந்து போகிறோம். சாப்பாடு ஏறாதாடா. சாப்பாடு எடுத்துக்கலான்னு பார்த்தா அதையும் எடுக்க விட மாட்டேங்கிறானே. நான் அப்புறம் என்ன செஞ்சேன்னா இவங்களை பார்த்துட்டு தான் இருந்தேன். தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். விவசாயின்ற மாதிரி விவசாயம் பண்ணுவோம்ல. விவசாயி விவசாயத்தை பண்ணணும். ஏய் நடுவில் கல்ல வைக்கணும். விவசாயி இந்த பாட்டு கேட்கேனா. எப்படியோ தண்ணி ஃப்ளோ இருந்தால் மட்டும் போதும். இல்லை பத்தாது, வச்சாதான் நல்லாயிருக்கும். ஓகே இப்போ போய் அயனெல்லாம் உருக்கு போட்டுருந்தோம்மா இல்லையா. இந்த பக்கெட்லாம் சேர்த்து அயனை உருக்கு போட்டுரு. ஓகே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. இப்போ ஹோதானே பண்ணணும்னு இருந்தோம். ஹோவே பண்ணிடலாம். ஹோ பண்ணுறதுக்கு குச்சி வேணும் முதல்ல. குச்சி எங்கே இருக்கு? குச்சி இருக்க குச்சை காணல். கிடச்சிச்சு. 4 குச்சி செய்யலாம். 4 குச்சி ஒரு ஓ செஞ்சுக்கலாமா? ஹோதானே டைமண்ட் ஹோல்லாம் இல்லை. என்னடா இல்லை இங்கே இருக்கு. ஹோ ஐயன் ஹோ அட சாரிங்கோ. விவசாயம் பண்ணுறதுக்கு முதல்ல சீடு இருக்கான்னு பார்த்துக்கணும். சீடு இல்லாமல் விவசாயம் இருக்குதுயா. கேரட்டு பொட்டேட்டோ இருக்குதே, இது போதும். வேற என்று வேணும். ஓகே இப்போ வந்து என்ன பண்ணிடலாம். இந்த லாஸ்ட் ஒன்று ஓகேங்களா. இப்போ கேரட் ஃபார்மிங் பண்ணிடலாம். சாங்க மறுபடியும் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு மைண்ட் பண்ணி போ மைண்ட் பண்ணிட்டு சோப்பாடு கொளுத்து விட்டு எரிஞ்சிருவான் இவன். டேஞ்சர் பில்லோ. ஐயோ வேறு தெரியுறாங்க. ஜஸ்ட் ஓப்பன் ஆகுது. இவன் ஜஸ்ட் ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூடிய செத்துலாம் நான் செத்து போவேன். அதனால் ஜஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஒரு கல் வைக்கணும் முதல்ல. இப்போ எல்லாமே தெரிக்கும் பாறேன். ஆன் பண்ணிட்டு சட்டு நீங்கள் வரதெல்லாம் அங்கே தூக்கி வைக்கணும். தேவையில்லாதானே இங்கே போட்டு வச்சுருவேன் நான். இங்கே வேணாம், இது வேணாம், எல்லாமே ஃபில் ஆயிடுச்சியா. இது வேணாம், இது வேணியா, இது வேணாம், இது வேணாம், இது வேணாம், இது வேணாம், இது வேணாம், இது வேணும். சரி
கடை. ஏய் அங்கே போய் மாட்டாத, இங்கே வாடா தம்பிய. 8 இருந்திருக்கு நம்மகிட்ட தானே. இங்கே ஒரு தள்ளுங்கடா, தள்ளுங்கடா, தள்ளுங்கடா. தள்ளவும் மாட்டேங்கிறானு. நீ தள்ளு, நீ தள்ளு, தள்ளு தள்ளு. என்னடா செஸ்ட் வச்சு மாயம்மா மறைஞ்சு போச்சு. ஓ செஸ்ட்டு வச்சேன் ப்ரோ. செஸ்ட் இருந்த தடையமே இல்லை. இந்த மாதிரி வந்து நின்றுருந்தீங்கன்னா கோவம் வந்துச்சுன்னா அடிச்சு விடுவேன். அப்புறம் செத்துட்டோமேன்னு வருத்தப்படக்கூடாது, சரியா? செஸ்ட்டை தூக்கி வச்சுட்டு மீதி அந்த பொருள் இருக்குல்ல, க்ளோ இது தேவைப்படுமா? அழகா இருக்கும்ல, சும்மா வச்சு விடுவான். எவன் வந்து என்னை கேட்க போகிறான்? எவன் வந்து கேட்பாங்கிறேன். பறவையா? போ போ, போயிரு ப்ரோ, வராத. நம்ம பறவை எங்க? பறந்துட்டு போயிட்டானோ? பறந்துட்டு போயிட்டே இருப்பானுங்களே பறவைங்கெல்லாம். போயிட்டான் பறந்து போயிட்டான். க்ளோபெரிஸ் சாப்பாடுக்கு ஒரு யூஸ் ஆகும். சூப்பர். மறுபடியும் ஏதோ டெம்ப்ளேட் வந்துடும். ஸ்மித்திங் டெம்ப்ளேட். இது டூப்ளிகேட். எஃபிஷியன்சி 3. ஓகே செம்ம இல்லை. நம்ம அதுதான் நான் கேட்குறது. நான் தரதெல்லாம் யோ ஓ அண்ணா ப்ரோ ஒன்று செய்யலாம். இல்லை வேணாம் ப்ரோ, அது ரொம்ப லேட்டாகும். ஒரு பிளாக்கு போட்டு அடைச்சிட்டு மறுபடியும் உடைக்க இந்த லாபம் வந்திருக்கு. மறுபடியும் பிளாக்கு தான். இனிமேல் என்ன சவுண்டா அப்பா வெளிச்சிட்டான்னா இருக்குதே, டென்ஷன் ஆயிரும். அப்படியே நானும் கிலோங்குவேன். அதுவும் முடிஞ்சிடும். அண்ணா என்ன பண்ணுவோம், முடிச்சுக்கலாமா என்ன? வீடியோ இந்த பிக்கேக்ஸ் உடையிற இருக்கு. இந்த வீடியோ உண்டு. இது தண்ணி ஏன் தண்ணி என்ன குடிச்சான்? கோல்டு ஒன்று, காப்பர் ஒன்று. உங்களால் உங்களுக்கே சாவுங்கடா. சவுண்டு கேளுங்க ப்ரோ. இந்த தண்ணி இருக்கே எனக்கு ரொம்ப சதி செய்யுது. இன்னைக்கு தண்ணி சரி. இந்த அயன் பிக்கேக்ஸ் உடையிற இருக்கு. வீடியோ உண்டு கைஸ். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்து ரசித்து இருக்கும், இப்போ வரைக்கும் ரசித்து இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. லைக், ஷேரு, சப்ஸ்கிரைப்லாம் டமுக்குன்னு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்ல. உங்களுக்கும் ஜாலியாக இருக்கும், எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். வீடியோ போடணுன்னா வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். நம்மளுக்காக பின்னாடி பேக்கப் இருக்குது. நம்ம வீடியோ போடலான்னு ஒரு நம்பிக்கை வரும் கைஸ். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த வீடியோவை இருங்க ஃப்ரெண்ட் லுக் வந்துடுறேன். ரொம்ப நேரம் ஆகுமே. இங்கே ஜென்ரல் ஃப்ரெண்டு லுக்கு ஒன்று உண்டா? ஐயோ ஏன் இங்களாது இங்கே தானே இருக்கும். 30% பேக்கில் ஃப்ரெண்டு. சரி காய்ஸ் பாருங்கள், ரெடி ஜாவா நம்ம எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம். பின்னாடி இருக்க இன்னும் இது வரைக்கும் நம்ம முடிக்கலை இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் இதுவும் பேஸும் கட்டிட்டு தான் முடிக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம டைமண்ட் தேடுறோமோ இல்லையோ, பேஸ் முதல்ல முடிக்கணும். அது அப்புறம் இந்த ஃபார்மு கட்டு முடித்து இவனெல்லாம் உள்ளே தள்ளணும். இந்த மாதிரி வச்சுருந்தோன்னா
நம்மளுக்கு தான் இங்கே கஷ்டம், அப்புறம் ஒரு கஷ்டமாயிரும். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். பார்த்துட்டு இருந்த அனைவருக்கும் நன்றி. இந்த கோழி, கோழி நன்றி சொல்லு, இங்கே வா. கோழி கோழி எங்கே போச்சு? மாடு நன்றி சொல்லுவாப்போ நன்றி. மாங்காய் நன்றிட்டான். சரி, நன்றி கைஸ், பார்த்துட்டு இருந்த நன்றி.